பொதுமக்களில் பலர் என்ன பேசுறாங்கன்னா, இந்த சம்பவம் நடந்த அன்று ஒருவேளை ஜெயலலிதாவினுடைய ஆட்சி இருந்திருக்கும் என்று சொன்னால் விமான நிலையத்திலே வைத்து விஜய் கைது செய்யப்பட்டிருப்பார், அவர் பனையூர் இல்லத்துக்கு திரும்பி இருக்க மாட்டார், புழல் சிறைக்கு தான் திரும்பி இருப்பாரு என்று பொதுமக்களே பேசிக் கொள்றாங்க. ஆனா இங்க என்ன வேடிக்கையா இருக்கிறதுனா, ஜெயலலிதா எவ்வளவு பெரிய அதிரடி நடவடிக்கை எடுத்தாலும் ஜெயலலிதாவை ஆதரிக்கக்கூடிய ஒரு மனப்போக்கு இங்கு இயல்பாகவே இருந்தது. ஜெயலலிதாவுடைய எல்லா அதிரடி நடவடிக்கைக்கு பின்னாடியும் நீங்க அது காஞ்சி சங்கராச்சாரியார் கைதாக இருக்கலாம், பல அதிரடி நடவடிக்கைகளாக இருக்கலாம், எல்லாவற்றுக்கு பின்னாடியுமே ஒரு பொதுமக்களினுடைய வெகுஜன ஆதரவு எப்பொழுதுமே. ஆனா நீங்க திமுகவை பொறுத்தவரையில இந்த சம்பவம் நடந்த அடுத்த வினாடியே நிர்வாக கூட்டம் போட்டு தலைமைச் செயலகத்துக்கு போய் முதலமைச்சர் அரசு அதிகாரிகளோடு பேசி உடனடியாக மறுநாள் காலையில போக வேண்டிய பயணத்தை கூட நள்ளிரவு பயணமாக மாற்றி அமைச்சர்களை எல்லாம் உடனடியாக அந்த அரசு மருத்துவமனைக்கு வந்து அழைத்து சென்று எல்லா விதமான வேலைகளையும் செய்து உடனடியாக போஸ்ட்மார்டம் இதெல்லாம் பண்ண செஞ்சு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மருத்துவ உதவிகள் செய்து நிவாரணம் அறிவித்து இவ்வளவும் செய்ததற்கு பின்பும் கூட இதற்கெல்லாம் காரணம் திமுக அரசு தான் என்று கொலைப்படியை சாட்டுகிறார்.